நேற்று நம்ம உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் சொல்லும் பொழுது அரசு ஊழியர்களை பற்றி பேசினாங்க, ஆசிரியர்களை பற்றி பேசினாங்க. பொதுவாக இந்த சமுதாயத்தில் அரசு ஊழியர்களை பற்றியும் குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர்களை பற்றியும் பேசும்போது சில பேர் அவருடைய பலம் தெரியாமல் பேசி விடுகிறார்கள். அது வேதனையாக இருக்கின்றது. எவ்வளோ தெரியுமா சம்பளம் வாங்குறாங்க அவங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிவிட்டு போகிறார்கள். அதை முழுமையாக ஒரு சமூகத்தினுடைய பலம் என்பது எங்களுடைய அரசு ஊழியர்கள் என்பதை உணர்ந்தவர் எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தாலும் உடனடியாக ஒரு பொது சமூகத்தை அவங்களுக்கு எதிர்ப்பாக திருப்பி விட்டு அவளை கொச்சைப்படுத்துவது போல, இவங்க இது வாங்குறாங்க, இவங்கள்ட்ட என்ன கேடு வந்துச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க என்று சொல்லும்போது வேதனையாக இருக்கின்றது. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மருத்துவர்கள், எங்களுடைய செவிலியர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது எங்களை போக்குவரத்து சார்ந்திருக்கின்ற ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, இவங்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதே டீச்சர் கிட்ட தான் போய் பிள்ளைய கொடுத்து எப்படியாச்சும் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருங்க, மருத்துவர் ஆக்கிடுங்க, இன்ஜினியர் ஆக்குங்கன்னு சொல்றீங்க. அதே டாக்டர் கிட்டையும் செவிலியர் கிட்ட தான் போய் எப்படியாச்சும் உயிரை காப்பாத்துங்க என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பேரிடர் காலம் என்று வந்த பொழுது எந்த வண்டி ஓடிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அரசு போக்குவரத்து ஓட்டுநரை நேரங்காலம் பார்க்காம அந்த வண்டியை ஓட்டி பயன்படுத்தாங்க என்று சொல்லும் பொழுது அந்த பலத்தை உணர்ந்தவர் எங்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் முதலாக ஏன் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் குடும்ப பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தது அவர் தாங்க. அரசு ஊழியர் நீ இறந்து போயிட்டியா, உனக்கு கருணை அடிப்படையில் நான் உனக்கு வேலை தரேன் என்று சொன்னவரே கலைஞர் தாங்க. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் ஒரு ஹெல்த் கார்டு கொடுக்கணும்னு சொன்னதே கலைஞர் தாங்க. எஸ்மா டெஸ்மா 2003-2006 கொண்டு வந்து 1,74,000 பேர் ஒரே கையெழுத்து வெளியில் அமைச்சிக்கல. அவங்களை மீண்டும் 2006 2011 என்று வந்த பொழுது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் மீண்டும் அப்போது இழந்த அந்த சலுகைகளை மீட்டு தந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் அவங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டதுங்க. ஆக இப்படி ஒவ்வொன்றையும் இன்னைக்கு செய்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்பதற்காக சொல்றேன். 10 வருஷம் நீ வேலை செஞ்சியா உனக்கு தேர்வு நிலை ஊதியம், 20 வருஷம் ஆயிடுச்சா உனக்கு சிறப்பு நிலை ஊதியம் உனக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி வந்த பொழுது எப்படி இருந்தது இந்த சமூகம். ஆனால் எல்லாரும் முகக்கவசத்தை அணிச்சுக்கோங்க எல்லாரும். ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தன்னையே ஒரு தூதுவராக அந்த முகக்கவசத்துடைய பயன் என்று அதை அழைச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் அதற்கான விளம்பரத்தை அவர் செய்திருக்கார் என்று சொல்வது நாட்டு மக்களை முதல்ல காப்பாற்றணும், அப்புறம் திட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னவர். அன்னைக்கு நிதிநிலை எப்படி இருந்தது, இன்னைக்கு 9.69% இன்னைக்கு மிகப்பெரிய உயர்த்தை எட்டி இருக்கிறோமே, இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால தான் அன்னைக்கு சொன்னவங்க எல்லாம் அன்றைக்கு முகக்கவசமும் மூக்கா வம்சம் தான் நம்ம உயிரை காப்பாத்துச்சு என்று பொதுமக்கள் சொல்கிற அளவுக்கு அதை செய்து காட்டியவர்.